அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். சோபகிருது வருடம் மார்கழி மாதம் 9ஆம் தேதி திங்கள் கிழமை வளர்பிறை 25/12/2023 சதுர்த்தசி திதி நாளை அதிகாலை 5:47 வரை. அதன் பிறகு பௌர்ணமி திதி. மேல் நோக்குள்ள ரோகிணி நட்சத்திரம் இரவு 9:39 வரை. அதன் பிறகு மிருகசீரிஷம் நட்சத்திரம் சமநோக்கு நாள். அமிர்த யோகம் 9:39 வரை. அதன் பிறகு சித்த யோகம். நல்ல நேரம் காலை 6 மணியிலிருந்து 7 மணி வரை, 9 மணியிலிருந்து 10 மணி வரை, மதியம் 1 மணியிலிருந்து 2 மணி வரை மற்றும் மாலை 3 மணியிலிருந்து 4 மணி வரை மற்றும் மாலை 6 மணியிலிருந்து இரவு 9 மணி வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரக நிலை தனுசு லக்னம். லக்னத்திலேயே சூரியனுடன் புதன் வக்ரமாக, கும்பத்தில் சனி பகவான், மீனத்தில் ராகு, மேஷத்தில் குரு பகவான் வக்ரமாக, ரிஷபத்தில் சந்திரன், கன்னியில் கேது, துலாத்தில் சுக்கிரன், விருச்சிகத்தில் செவ்வாய். இன்று என்ன செய்யலாம்? விருந்துண்ண, தானியங்கள் சேமிக்க, நவகிரகங்கள் வழிபட, புத்தகங்கள் வெளியிட, வங்கிக் கடன் பெற நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, இதயம் சொல்வதை மட்டுமே செய். வெற்றியோ தோல்வியோ அதை தாங்கும் சக்தி அதற்கு மட்டுமே உண்டு. ஆமாங்க, அதனால தாங்க நீங்கள் இதயபூர்வமாக எதையும் யோசிப்பீங்க, இதயபூர்வமாக மற்றவங்களை நேசிப்பீங்க, அவங்களுக்கு வாழ்த்தும் சொல்லுவீங்க. உன் இதயத்தில் ஈரம் இருக்கா, உன் மனசில் ஈரம் இருக்கா அப்படின்னு சிலர்லாம் கேட்பாங்க இல்லைங்களா? அந்த நெஞ்சுக்குள்ளார ஈரத்தை அதிகமாக வைத்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் கூட உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. யோகாதிபதி சந்திரன் 2ஆம் இடம் தனஸ்தானத்தில் உச்சம் பெற்று இன்னைக்கு உட்கார்ந்துருக்கிறாரு. பேச்சில் ஒரு கம்பீரம் இருக்கும். இதுவா அதுவாங்கிற குழப்பத்திலிருந்து விடுபட்டு இதுதான் அப்படின்னு ஒரு தெளிவான முடிவுகளெல்லாம் இன்னைக்கு நீங்கள் எடுப்பீங்க. கேட்ட இடத்துல இன்னைக்கு பணம் கிடைக்கும். பெரியவங்க ஆசீர்வாதமும் இன்னைக்கு நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்குங்க. அதே மாதிரி குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளார அந்யோன்யம் அதிகமாகுங்க. அப்படி இப்படின்னு கடந்த காலத்தில் ஏற்பட்ட சில கஷ்டமான சூழ்நிலைகள், சம்பவங்கள் அதையெல்லாம் மறந்து இன்னைக்கு எல்லா வகையிலுமே நீங்கள் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் இருப்பீங்க. அதே போல் விலை உயர்ந்த பொருட்களும் இன்றைக்கி நீங்கள் வாங்குவீங்க. ரொம்ப நாளாக இந்த மொபைல் ஃபோன் மாற்றலான்னு நினச்சிட்டு இருந்தீங்க, இன்றைக்கி அது மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. வியாபாரம் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. எதிர்பார்த்த லாபம் எல்லாம் கிடைக்கும். உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள் அதெல்லாம் இன்றைக்கி குறைய ஆரம்பிக்குங்க. உங்களுக்கு ஆதரவாக சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறார். அதனால் எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்குங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. குடும்பத்தில் அடுத்தடுத்து நல்லதெல்லாமே நடக்கும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் உண்டுங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரங்க நேற்று ரொம்ப டென்ஷனாக இருந்தீங்க. ஆனால் இன்றைய தினம் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா வகையிலுமே வெற்றி உண்டுங்க. நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் அதிரடி வெற்றிகள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷப ராசிக்காரர்களே, கற்று தெளிவது கல்வி, பட்டு தெளிவது அனுபவம். கற்றது மறந்தாலும் பட்டது ஒருபோதும் மறக்காது. ஆமாங்க, நாம சில விஷயங்களை அனுபவப்பட்டு தெரிஞ்சுக்கிறோம்னா அது நம்ம அடிமனசில் அப்படியே ஊறி போய் தேங்கி போய் நிற்குங்க. ஆனால் படிக்கிறது, மற்றவங்க சொல்கிறது அதெல்லாம் அந்தளவுக்கு நம்ம மனசில் பதியாதுங்க. அதே நேரம் நம்ம அனுபவப்பட்ட விஷயங்கள் பதிந்து கொண்டே இருக்கும். அப்படிப்பட்ட அனுபவ அறிவுக்கு சொந்தக்காரர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. உங்கள் ராசிக்குள்ளார சந்திரன்
உட்கார்ந்துருக்கிறாரு. ரோகிணி நட்சத்திரத்தில் தான் இன்னைக்கு பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. அதனால் ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் கோபப்படாமல் இருந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். சாப்பாட்டில் உப்பு காரத்தையும் குறைச்சிக்கிட்டிங்கன்னா நல்லா இருக்குங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் திட்டமிட்டு எதையும் செய்ய பாருங்கள். அவசரப்பட்டு எதுவும் செய்யாதீங்க, சிக்கிப்பீங்க. நேற்று கார்த்திகை நட்சத்திரக்காரங்க கோவப்பட்டீங்க, டென்ஷனாக இருந்தீங்க. என்னது ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் சில நேரங்களில் முணுமுணுத்தீங்க. ஆனால் இன்றைய தினம் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கும் எதிர்பார்த்தது எல்லாமே வெற்றிகரமாக முடியுங்க. ஆனால் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் அலைச்சல் இருக்குங்க, சோர்வு களைப்பும் இருக்குங்க. வியாபாரத்தில் இன்னைக்கு முன்ன பின்ன தான் லாபம் இருக்கும், அவசரப்படாதீங்க. அதே மாதிரி உத்தியோகத்திலையும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லதுங்க. குடும்பத்தில் ஏதாவது பேச போய் அது வேறு விதமாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது. அப்படி இருக்கிறதுனால எது பேசுகிறதா இருந்தாலும் கொஞ்சம் யோசித்து பேசுங்க. சில நேரங்களில் மௌனமாக இருந்துட்டிங்கன்னா கூட இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. இன்றைய தினம் உங்களுடைய ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு உலர் திராட்சை கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, உன்னால் முடிந்தவரை மற்றவர்களுக்கு நல்லதையே செய். அதுதான் உன்னால் முடியாத காலத்தில் உன்னை வந்து காப்பாற்றும். ஆமாங்க, எப்பொழுதுமே அடுத்தவங்களை தொந்தரவு பண்ணாமல் வாழணும் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் அதே நேரத்தில் உங்களுடைய உரிமைகளையும் உங்களுடைய சுதந்திரத்தையும் எந்த காலத்திலுமே நீங்கள் விட்டு கொடுக்க மாட்டீங்க. எந்த பெரிய பதவியில் இருந்தாலும் கூட அந்த பதவி திமிரில் யாரையுமே நீங்கள் தொந்தரவு பண்ண மாட்டீங்க. அப்படிப்பட்ட நல்ல குணத்திற்கெல்லாம் சொந்தக்காரர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க. உங்கள் ராசியை சூரியன் நேருக்கு நேராக பார்க்கறதுனால ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. வேலை சுமை தான், ஓடிக்கிட்டே இருக்கீங்க, உட்காரத்து கூட நேரம் இல்லை. ஆனால் அதே நேரத்தில் ஒன்றும் பெருசாக சொல்லிக்கிற அளவுக்கு ஒட்ட மாட்டேங்குது, பெருசாக சேர்த்துக்க வைக்க முடியல அப்படிங்கிற ஆதங்கமும் ஒரு பக்கம் இருக்குங்க. அந்தந்த கம்பெனியில் போய் அவங்கவுங்கள உழைச்சி அவங்கவுங்கள முன்னேற்றி பெரிய லெவலில் கொண்டு வரதே நம்ம பொழப்பாக போயிடுச்சு. நாம் ஏன் ஒரு தொழிலை தொடங்கக்கூடாது சின்ன முதலீட்டில் அப்படிங்கிற ஆசை மனசில் அடி மனசில் கொஞ்சம் எட்டி பார்க்குங்க. சனி பகவான் 9ஆம் இடத்துல இருக்கிறதுனால நாமே முதலாளி ஆகிட வேண்டியதாங்கிற முடிவுக்கும் நீங்கள் வருவீங்க. லாபஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறதுனால வியாபாரம் இன்னைக்கு ரொம்ப விறுவிறுப்பாக இருக்கும், கூடுதல் லாபம் எல்லாமே கிடைக்குங்க. அதே போல் சந்திரன் 12ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கிறதுனால திடீர் செலவுகள், தவிர்க்க முடியாத செலவுகள் எல்லாம் ஒரு பக்கம் இருந்து கொண்டே இருக்குங்க. வியாபாரம் நல்லா இருக்குதுங்க. உத்தியோக வகையில் இன்றைய தினம் உங்களுக்கு கொஞ்சம் வேலை சுமையெல்லாம் இருந்து கொண்டு தாங்க இருக்கும். கணவன் மனைவிக்குள்ளேயும் இன்னைக்கு நெருக்கம் உண்டு, பிள்ளைகளாலும் மகிழ்ச்சி உண்டுங்க. அதே போல் இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது, சாதிச்சு காட்டுவீங்க. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கும் ரொம்ப அற்புதமாக இருக்குது. ஆனால் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சல், கொஞ்சம் டென்ஷன் இருக்கும். அகலக்கால் வச்சுட்டோமோ அப்படிங்கிற மாதிரியான அலைச்சலும் இருக்குங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் சுப செலவுகள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடக ராசிக்காரர்களே, இங்கே எத்தனை கோடி மனிதர்கள் இருக்கின்றார்களோ அத்தனை கோடி நியாயங்களெல்லாம் கற்பிக்கப்படும். ஆனால் தர்மம் ஒன்றுதான் அப்படிங்கிறத புரிந்து வைத்து கொண்டு யார் யாருக்கு எது எது நியாயம்னு அவங்கவுங்களுக்கு ஒரு நியாயத்தை சொல்லிட்டு இருந்தாலும் தர்மத்தின் வழி செல்லக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. தர்ம தலைவனாக இருப்பவர்களும் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குது. உங்கள் ராசிநாதன் சந்திரன் இன்னைக்கு உச்சமாகி உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் தடாலடியாக சில முக்கியமான முடிவுகள் எடுப்பீங்க. சவால்களில் ஜெயிச்சு காட்டுவீங்க. போட்டிகள் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு தாங்க வெற்றி நிச்சயம். அதே மாதிரி விலை உயர்ந்த பொருட்களும் இன்னைக்கு நீங்கள் வாங்குவீங்க. தங்க நகைகள் வாங்கிறதுக்கான சூழலும் இருக்குதுங்க. பழைய சொந்த பந்தங்கள்லாம் உங்களை பகையாளியாக பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு ஓடி வந்து உங்கள்கிட்ட ஸ்நேகத்துடன் பேசுவாங்க. எல்லா வகையிலுமே மனசுக்குள்ளார சந்தோஷமும் எட்டி பார்க்க
நடக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது. பழைய பாக்கிகள் வசூலாகும். எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாக நடக்குங்க. அதே மாதிரி உத்தியோகத்திலேயும் உங்களை அடிக்கடி தொந்தரவு கொடுத்து வந்த மேலதிகாரியினுடைய மனசு கொஞ்சம் மாறும். அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே இன்றைக்கி உங்களுக்கு வெற்றியும் உண்டு, சந்தோஷமும் உண்டுங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் இருக்குதுங்க. பிள்ளைகளிடம் இருந்து வந்த சின்ன சின்ன பொறுப்பில்லாத அந்த போக்கு அது கொஞ்சம் மாறி இன்றைய தினம் பிள்ளைகளாலும் உங்களுக்கு நிம்மதி உண்டுங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் கொஞ்சம் அலைச்சல் இருக்கும். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது, சாதிச்சு காட்டுவீங்க. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு தவிர்க்க முடியாத செலவுகள் இருக்குங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, தைரியம் என்ற ஒற்றை மந்திரம் உள்ளத்தில் இருக்கும் வரை பயமும் இல்லை, பாரமும் இல்லை. ஆமாங்க, எது நடந்தாலும் அஞ்சாமல், எப்போதும் யாருக்காகவும் பயப்படாமல் உரத்த நெஞ்சுடன் தைரியத்துடன் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குது. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. பணவரவு, செல்வாக்கு எல்லாமே அதிகரிக்குங்க. 10ஆம் இடத்துல சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால பார்க்குற தொழில் வியாபாரத்தில் இன்றைக்கி லாபம் இருக்குங்க. மேற்கொண்டு வியாபாரத்தை விரிவுபடுத்த வாய்ப்புகளும் கிடைக்குங்க. கண்டகச்சனி நடந்துருக்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் கூட்டு தொழிலை மட்டும் தவிர்க்கிறது நல்லது. ஏற்கனவே கூட்டு தொழிலில் இருக்கிறவங்க கொஞ்சம் பங்குதாரர்கள்ட்ட பார்த்து பக்குவமாக பேசி பழகிறது ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் இன்றைக்கி நல்ல பேர் கிடைக்குங்க. உத்தியோகத்தில் மேலதிகாரிகள்கிட்ட உரிமையாக ஏதாவது கேட்குறதா இருந்தால் கூட உங்களோட உரிமைகளை கேட்டு பெறுவதற்கான நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலை இன்றைக்கி உங்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க. உங்களுக்கு ஆதரவாக பலம் சேர்க்கக்கூடிய வகையில் புதன் உட்கார்ந்துருக்கிறார். பழைய நண்பர்களும் தேடி வந்து பேசுவாங்க. உறவுக்காரங்க வருகையால் வீடு ரொம்ப கலகலப்பாக மாறும். இன்றைய தினம் எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றியும் உண்டு, சந்தோஷமும் உண்டுங்க. அதே மாதிரி இன்றைய தினத்தில் விஐபிகளும் அறிமுகமாகுவாங்க. புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் இன்றைய தினத்தில் நீங்கள் நிறைவேற்றுவீங்க. எல்லா வகையிலும் வெற்றி உண்டுங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் உண்டு. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்தது எல்லாமே வெற்றிகரமாக முடியுங்க. எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் தடைகள் உடைந்து வெற்றி பெறும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னி ராசிக்காரர்களே, ஒரு மனிதன் விழாமலேயே வாழ்ந்தான் என்பது பெருமையல்ல, விழும்போதெல்லாம் எழுந்து நின்று மீண்டும் வளர்ந்தான் என்பதே பெருமையாகும். ஆமாங்க, நிறைய பேருக்கு உதவி செய்ய போய் நீங்கள் அடிபட்டு விழுந்த காலமெல்லாம் உண்டுங்க. ஆனால் விழுந்த போதும் இறைவன் உங்களை எப்பொழுதுமே தூக்கிவிட்டு கொண்டே தாங்க இருக்கிறாரு. வெள்ளைக்கு சல்ல இல்லை, வெள்ளை மனசோடு நம்ம எல்லாரையும் நம்புகிறோம், எல்லாரும் நல்லவங்க நினச்சி எல்லாருக்கும் உதவுகிறோம். ஆனால் எல்லாரும் முதுகில் தான் திரும்ப குத்துறாங்க. இருந்தாலும் பரவாயில்ல, நமக்கு வேண்டியது என்ன, 4 பேருக்கு நல்லது செய்து கொண்டிருப்போம் என்று மற்றவர்களை சிரிக்க வைத்து சிந்திக்க வைக்கக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பெருமை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. பழைய சொந்த பந்தங்கள்லாம் இன்னைக்கு தேடி வந்து பேசுவாங்க. சின்ன வயசில் நீங்கள் பண்ண சாதனைகள், மற்றவங்களுக்கு நீங்கள் செய்த உதவிகள், நீங்கள் செய்த உதவியால் சிலர் இன்னைக்கு நல்லா வாழ்ந்துன்னு இருக்கக்கூடிய நிலைகள், அதை பற்றியெல்லாம் இன்றைக்கி உட்கார்ந்து சிலர் பேசின்னு இருப்பாங்க. நீங்களும் உங்களை நினச்சி இன்றைக்கி சந்தோஷப்பட்டு கொள்ளலாங்க. சுக்கிரன் பலமாக உட்கார்ந்துருக்கிறாரு. பிள்ளைங்க ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த பொருட்கள் குடும்பத்தோடு போய் அவங்களுக்கெல்லாம் நீங்கள் வாங்கி கொடுப்பீங்க. அதே மாதிரி உங்களுக்கு எல்லா வகையிலுமே வெற்றி உண்டு. இது உடற்பயிற்சி சாதனங்கள், கருவிகள் அதெல்லாம் கூட வாங்குவீங்க. ஏன்னா வெளியில் போய் பெருசாக வந்து அலைய வேண்டிய அவசியம் இல்லை, வீட்டிலையே வந்து சின்ன சின்ன உடற்பயிற்சி செய்யலாம் அப்படிங்கிற முடிவுக்கும் இன்றைக்கி நீங்கள் வருவீங்க. விலை உயர்ந்த மொபைல் ஃபோன் வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. வியாபாரம் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குதுங்க. கூடுதல் லாபம் எல்லாம் கிடைக்கும். சனி பகவான் வலுத்து இருக்கிறதுனால மிகப்பெரிய நிறுவனங்களுடன் ஏதாவது பேச்சுவார்த்தை நடத்துகிறதா இருந்தாலும் நடத்தலாம். அது சம்பந்தப்பட்ட முயற்சிகள் எல்லாமே பலிதமாகுங்க.
உங்கள் ராசியிலேயே கேது உட்கார்ந்துருக்கிறதுனால உங்கள் உடம்பை கொஞ்சம் நீங்கள் பார்த்துக்கிறது நல்லது. ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுறது நல்லது. முன்ன மாதிரி இல்லாமல் நேரத்தில் சாப்பிட்டு நேரத்தில் தூங்குனீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அருமையாக இருக்குது. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் இருக்குங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ரோஸ் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, ஒரு கருத்துக்கு 3 முகங்கள் உண்டு. ஒன்று உங்களுடையது, ரெண்டாவதாக இருக்கிறது அடுத்தவர்களுடையது, ஆனால் மூன்றாவதாக இருப்பது தான் உண்மையானது. அப்போது நாம் நினைக்கிறது ஒன்று, அடுத்தவங்க நினைக்கிறது ஒன்று, எல்லாம் கலந்து கூட்டி கழித்து மூணாவதாக சிலர் சொல்லுவாங்க இல்லைங்களா, அதுதான் உண்மையான கருத்தாக இருக்கும். அதனால தாங்க எப்பொழுதுமே எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் தராசு தட்டில் அதை நிற்க வச்சு அதனுடைய எடையையும் தன்மையையும் புரிந்து கொண்டு பொருட்களை வெளியேற்றும் தராசு தட்டுகளைப் போல நல்லது கெட்டது எல்லாத்தையும் அலசி ஆராய்ந்து வாழ்க்கையில் நடுநிலைமையாக நல்லவர்களாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குதுங்க. சந்திராஷ்டமம் தொடர்ந்து கொண்டு இருக்குது, இன்னையோட முடியுது. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்குது. அதனால் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் கொஞ்சம் இருக்கும். பணம் பட்டுவாடா செய்வதில் ரொம்ப கவனமாக இருங்க. விலை உயர்ந்த தங்க நகைகளை பார்த்து கவனமாக கையாளுங்க. மற்றவங்க முன்னால் உங்களுடைய செல்வ வளம் வசதி வாய்ப்புகளை பற்றியெல்லாம் பேசாமல் இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி வியாபாரத்தில் இன்றைக்கி கடுமையான போட்டிகளெல்லாம் ஒரு பக்கம் இருக்குங்க. அதே போல் உத்தியோகத்திலையும் கொஞ்சம் நீங்கள் பொறுப்பாக நடந்துக்கிறது நல்லதுங்க. இன்றைய தினம் வியாபாரத்தில் வேலையாட்களால் சின்ன சின்ன தொந்தரவுகள் வராமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குது. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லது நடக்கும். சுவாதி நட்சத்திரக்காரங்க நேற்று ரொம்ப சோர்ந்து போயிருந்தீங்க. உடம்பே ஒரு மாதிரி டல்லாக இருந்தது, மனசுக்குள்ளாரையும் சின்ன சின்ன கவலையில் இருந்தது. ஆனால் இன்றைக்கி நீங்கள் சுறுசுறுப்பாக இருந்து எல்லாத்தையும் ஜெயிச்சு காட்டுவீங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்கள் மட்டும் இன்றைக்கி நிதானமாக இருக்கணுங்க. சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு மிளகால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, தோல்வி என்பது வாழ்க்கை கற்றுக் கொடுக்கும் பாடங்களில் ஒன்றே தவிர அதில் அவமானங்கள் ஏதும் இல்லை. ஆமாங்க, எத்தனை முறை தோத்தாலும் அதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் மீண்டும் மீண்டும் முயற்சி செய்து கொண்டே இருக்கிறவங்க நீங்கள் தாங்க. முயற்சி திருவினையாக்கும், முயன்றால் முடியாதது ஏதுமில்லை என்று முயற்சியால் முன்னேறி கொண்டிருப்பவர்களும் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குது. சந்திரன் உங்களை நேருக்கு நேராக பார்க்குறார். அழகு இளமை அதிகமாகிக்கிட்டே போகும். எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் விஐபிகளும் அறிமுகமாகுவாங்க. குடும்பத்தில் இருக்கிறவங்களோட உட்கார்ந்து எல்லாரும் உட்கார்ந்து பேசுவீங்க. சில முக்கியமான விஷயங்களையும் உட்கார்ந்து பேசுவீங்க. ரொம்ப நாள் ஆகுது எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்டு, ரொம்ப நாள் ஆகுது எல்லாரும் சேர்ந்து கோவிலுக்கு போய் சாமி கும்பிட்டு அப்படிங்கிற சின்ன சின்ன ஆசைகள் கனவுகள் அதெல்லாமே இன்றைக்கி நல்ல விதத்தில் நிறைவேறுங்க. அதே மாதிரி பழைய நண்பர்கள் உறவினர்களும் வீடு தேடி வருவாங்க. பிள்ளைங்க ரொம்ப நாளாக போகணும்னு சொல்லியிருந்த இடங்களுக்கும் அவங்கள அழைச்சிக்கிட்டு நீங்கள் போய் வருவீங்க. குலதெய்வ கோவிலுக்கு மறக்காமல் போய் வாங்க. எல்லா வகையிலுமே வெற்றி உண்டாகுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது. கூடுதல் லாபம் கிடைக்கும். பங்குதாரர்கள்ட்ட ஏதாவது பேசி முடிவெடுக்கிறதா இருந்தால் இன்றைய தினம் நீங்கள் பேசி முடிவெடுக்கலாம். எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் உண்டாகுங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சல் இன்னைக்கு இருக்கும். வண்டி வாகனத்தை பார்த்து பயன்படுத்துங்க. ஏன்னா உங்கள் நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால நிதானமாக இருக்கணுங்க. அதே நேரத்தில் அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. சாதிச்சு காட்டுவீங்க. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல, செலவுகள் இருக்குங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் தடைகள் உடைபடும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.
தனுசு ராசிக்காரர்களே, மற்றவர்களை தள்ளி விடுவதற்கு முன்பாக நீங்கள் எங்கே நிற்கிறீர்கள் என்பதனை பாருங்கள். ஆமாங்க, அதுதாங்க ரொம்ப முக்கியம். சிலெல்லாம் அந்த நேரம் நாம் ஜெயிச்சா போதும்னு சொல்லி அடுத்தவங்களை தள்ளி விடுறது, காலை வாரி விடுறது, இதிலேயே குறியாக இருப்பாங்க. ஆனால் அடுத்து வர்றவங்க நம்மளை அதை பண்ண போகிறாங்க அப்படிங்கிற அறிவு கூர்மை இல்லாதவர்களாக இருப்பாங்க. ஆனால் நீங்கள் அப்படி கிடையாதுங்க. அடுத்தவங்க சொத்துக்கு ஆசைப்பட மாட்டீங்க, அடுத்தவங்க கெடணும்னு நீங்கள் நினைக்க மாட்டீங்க, தள்ளிவிடவும் மாட்டீங்க. தடுக்கி விழுந்தவங்களை தாங்கி பிடிக்கக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. 5 வருஷ பிரச்சனை 5 நிமிஷத்தில் இன்றைக்கி தீர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. முக்கிய முடிவுகள் எதுவாக இருந்தாலும் இன்றைக்கி நீங்கள் எடுக்கலாம். கடன் பிரச்சனைகள், கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள், அதெல்லாம் இன்றைக்கி உட்கார்ந்து பேசுனீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு தீர்வு கிடைக்கும், ஒரு வெற்றி கிடைக்கும். அதே மாதிரி சாதுரியமான பேச்சால் இன்றைக்கி நீங்கள் சாதித்து காட்டுவீங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கும். வெளிவட்டாரத்திலையும் இன்றைக்கி உங்களுடைய புகழ் கௌரவம் ஒருபடி ஒசந்துக்கிட்டே போகுங்க. வியாபாரமும் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது. வாடிக்கையாளர்கள் என்ன விரும்புகிறாங்க, எதை கேட்குறாங்க, எந்த மாதிரி விலையில் விற்றா நமக்கு லாபம் வரும், இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு பாட்டாளி மக்கள் முதல் பணக்காரர்கள் வரைக்கும் அவங்களுடைய விருப்பம் என்னங்கிறத தெரிந்து வைத்து கொண்டு வியாபாரத்தில் சில நியூ டெக்னிக் அதெல்லாம் இன்றைக்கி நீங்கள் பயன்படுத்துவீங்க. கூடுதல் லாபம் எல்லாமே உண்டுங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் அதிகரிக்குங்க. பிள்ளைகளுடைய கல்யாண விஷயமாக மேற்கொண்டு ஏதாவது வரன் பார்க்குறது, அந்த மாதிரி விஷயங்களில் இன்றைக்கி நீங்கள் சுறுசுறுப்பாக இருப்பீங்க. அதெல்லாம் சாதகமாக முடியுங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் உண்டு. உத்திராடம் நட்சத்திரக்காரர்கள் சொல்ல நிறைவேற்றி காட்டுவீங்க. எல்லா வகையிலுமே நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி வாகை சூடும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, வாழ்க்கை என்பது மண்ணில் இருக்கும் வரை அல்ல, பிறர் மனதில் இருக்கும் வரை. ஆமாங்க, அடுத்தவங்க மனசில் இடம் பிடிக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. 4 பேருக்கு அடுத்தடுத்து எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் நாம் நல்லது செய்துட்டுருக்கணும். பெரியவங்க சொல்லுவாங்க, ஒரு குடும்பத்தில் விளக்கேற்றி வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி 4 பேருக்கு நல்லது செய்யும்பொழுது வழிகாட்டியாக நாம் இருக்கும்போது தான் அவங்க மனசில் நாம் இடம் பிடிக்க முடியும். நீங்கள் அதை தாங்க சிறப்பாக செய்து கொண்டிருக்கீங்க. அதனால தாங்க நீங்கள் வீட்டில் இருக்கிறத விட வீட்டை விட்டு வெளியில் நடந்து போனாலே எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்குறவங்க ஏகப்பட்ட பேர் ஆயிட்டாங்க. அதை தாங்க இது வரைக்கும் நான் சம்பாரித்து வச்சுருக்கிறேன், காசு பணம் எங்கெங்கே சம்பாரித்தேன் அப்படின்னு சொல்லி சில நேரங்களில் நீங்கள் சொல்லிக்கொள்வதெல்லாம் உண்டுங்க. இன்றைய நாள் கூட உங்களுக்கு அருமையாக இருக்குது. பிள்ளைங்களுக்கு அவங்களுக்கு தகுந்த மாதிரி எல்லா வசதியும் நம்மால் ஏற்படுத்தி தர முடியலையே. காசு பணம் கையில் இருந்தப்பெல்லாம் கணக்கு வழக்கு பார்க்காம வாரி இறைச்சிட்டு இப்போ நமக்குன்னு தேவைப்படும் போது 4 பேர்கிட்ட போய் நாம் கேட்க வேண்டிய நிலைமை வந்துடுச்சேன்னு சில நேரங்களில் நீங்கள் ஆதங்கப்படுவதெல்லாமே உண்டுங்க. ஆனாலும் அடுத்தடுத்து உங்களுக்கும் பண வரவு அதிகமாக இருக்குதுங்க. அப்படி இருக்கிறதுனால கவலைப்பட வேண்டிய அவசியம் ஏதும் இல்லைங்க. ராகு நல்ல விதத்தில் உட்கார்ந்துருக்கிறாரு. எப்படியாவது உங்களுக்கு வருமானத்தை அதிகப்படுத்துறதுக்கான வழிவகைகளை அவர் உங்களுக்கு செய்து கொடுப்பார். வேற்றுமொழிக்காரங்க, வெளிநாட்டில் இருக்கிறவங்க, அவங்க மூலமாக சில உதவிகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். பணவரவு செல்வாக்கும் உங்களுக்கு உண்டுங்க. வியாபாரம் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது. எல்லா வகையிலுமே உங்களுக்கு லாபம் இருக்குது. கணவன் மனைவிக்குள்ளார இருந்து வந்த சின்ன சின்ன ஈகோ அதெல்லாம் சரியாகும். ஆனால் பிள்ளைங்க விஷயத்தில் ரொம்ப மூக்க நுழைக்காதீங்க. நீங்கள் சின்ன வயசில் இருந்ததெல்லாம் நினச்சிக்கிட்டு இப்போ அவங்க அந்த மாதிரி இல்லையேன்னெலாம் சொல்லிட்டு இருக்காதீங்க. அது வேறு காலம், இது வேறு காலங்கிறத புரிஞ்சுக்கிறது நல்லது. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி சுமார் தான். கொஞ்சம் கோவப்படாதீங்க, ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெளிர் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் எதிர்பாராத திடீர் திருப்பங்களை தரக்கூடிய நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரர்களே, எவ்வளவு தூரம் வந்திருக்கிறோம் என்று ஒருபோதும் பின்னோக்கி பார்க்காதே.
அந்த வாழ்க்கை சலித்து போய்விடும். எவ்வளவு தூரம் முன்னேற வேண்டும் என்று எப்பொழுதும் முன்னோக்கிப்பார். அந்த வாழ்க்கை எப்பொழுதும் துளிர்த்து கொண்டே இருக்கும். ஆமாங்க, எத்தனையோ சங்கடங்கள், எத்தனையோ சந்தோஷங்கள், அடுக்கடுக்கான சில சம்பவங்கள், அதெல்லாம் பார்த்துட்டு தாங்க நீங்கள் இப்போ வந்திருக்கிறீங்க. ஆனால் அதையும் தாண்டி மேலே மேலே முன்னுக்கு வரணுங்கிற அந்த நெஞ்சுக்குள்ளார நெருப்பு கனன்று எரிந்து கொண்டிருக்கிறதுனால தான் அத்தனை சோகங்களையும் தாண்டி நீங்கள் சுதந்திரத்தை அனுபவிக்க போராடி வெற்றி பெற்று கொண்டே இருக்கீங்க. இன்றைய நாள் கூட உங்களுக்கு அருமையாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி உங்களுக்கு சந்தோஷம் உண்டு. நல்ல செய்திகளை இன்றைக்கி நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. குடும்பத்திலேயும் கணவன் மனைவிக்குள்ளார அந்யோன்யம் அதிகரிக்கும். குடும்ப வருமானம் அதிகரிக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னு யோசிப்பீங்க. நல்லவங்க பெரியவங்க ஆசீர்வாதம் இன்றைக்கி கிடைக்கும். அதே மாதிரி உங்களுடைய பிள்ளைகள் கேட்டுக்கொண்டிருந்ததெல்லாம் இன்றைக்கி நீங்கள் வாங்கி கொடுப்பீங்க. பழைய நண்பர்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கஷ்டப்படும் போது உங்களுக்கு உதவியாக இருந்தாங்க இல்லைங்களா, அவங்கள இன்றைக்கி நீங்கள் பார்ப்பீங்க. அவங்களுக்கு சில அன்பளிப்புகள்லாம் இன்றைக்கி நீங்கள் வாங்கி கொடுப்பீங்க. வியாபாரமும் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது. எதிர்பார்த்த லாபம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். பழைய பாக்கிகள் 1-2 கூட வசூலாவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. சந்தோஷமாக இருப்பீங்க. விலை உயர்ந்த பொருட்களும் வாங்குவீங்க. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கும் வெற்றி உண்டுங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் மட்டும் இன்றைக்கி நிதானமாக இருக்கணுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு ரோஸ் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, கைவிரல்களுக்கு இடையே இடைவெளி இருப்பது இன்னொரு கையை நாம் சேர்த்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான். ஆமாங்க, கூடி வாழ்ந்தால் நல்லது. கைகோர்த்து சென்றால் நம்முடைய கை எப்பொழுதுமே ஓங்கி இருக்கும். ஒரு கை தட்டினால் ஓசை வராது, பல கை தட்டினால் ஓசை எழும்பும். இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு தன்னுடன் சிலரையும் சேர்த்து வைத்து கொண்டு அவர்களுடைய வாழ்க்கைக்கு வேண்டிய வசதி வாய்ப்புகளுக்காக வாரி வழங்கக்கூடிய வள்ளல்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. பூர்வ புண்ணியாதிபதி சந்திரன் இன்னைக்கு பலமாக உட்கார்ந்துருக்கிறாரு. பிள்ளைகளால் சந்தோஷம் உண்டு. மகளுடைய கல்யாண விஷயமாகவும் இன்னைக்கு நீங்கள் பேசுவீங்க. நல்ல வரன் அமைவதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அதே மாதிரி இன்றைய தினத்தில் பிரபலங்களும் அறிமுகமாகுவாங்க. புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் இன்னைக்கு நீங்கள் நிறைவேற்றுவீங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றியும் உண்டுங்க. விலை உயர்ந்த தங்க நகைகள், மொபைல் ஃபோன் இதெல்லாம் புதுசு வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அதே மாதிரி விஐபிகளாலும் இன்றைய தினம் ஆதாயம் இருக்குது. வியாபாரமும் இன்னைக்கு ரொம்ப பரபரப்பாக இருக்கும். கூடுதல் லாபம் எல்லாமே உங்களுக்கு நிச்சயமாக கொடுக்குங்க. அதே மாதிரி வியாபாரத்தில் இருந்த சின்ன சின்ன தொந்தரவுகள் எல்லாமே இன்றைக்கி சரியாகுங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக பலம் சேர்க்கக்கூடிய வகையில் சூரியன் நல்லா இருக்கார். அதனால் விஐபிகளால் ஆதாயம் இருக்குதுங்க. சொந்த ஊரிலிருந்து நல்ல செய்தி எல்லாமே தேடி வருங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றி உண்டு. சொல்ல காப்பாற்றுவீங்க. கைமாத்தா வாங்கின பணத்தையும் இன்னைக்கு நீங்கள் தந்து முடிப்பீங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் செலவுகளும் அலைச்சல்களும் இருக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க. எல்லா வகையிலுமே நினைச்சதெல்லாமே நடக்கிறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் யோகங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரோட்டில் நடந்து போயின்னு இருக்கும்போதே சிலர்லாம் எச்ச துப்பிகிட்டே இருப்பாங்க. திடீர்னு துப்பிக்கிட்டே இருப்பாங்க. பக்கத்தில் யார் வராங்க அப்படின்லாம் பார்க்கக்கூட மாட்டாங்க. அதே மாதிரி சிலர் காரில் போயிட்டே இருப்பாங்க. திடீர்னு கண்ணாடியை இறக்கிட்டு காரி துப்புவாங்க. இது மாதிரியெல்லாம் நாம் நிறைய பார்த்துன்னு இருக்கோங்க. இந்த எச்சில் இருக்கு இல்லைங்களா, நம்முடைய உமிழ்நீர், அந்த எச்சிலுக்குரிய கிரகம் சந்திரன். நம்ம ஜாதகத்தில் சந்திரன் நல்லா இருந்தால் தான் அந்த உமிழ்நீர் அதிகமாக சுரக்கும். இந்த உணவு நாம் வாயில் வச்ச உடனேயே
உமிழ்நீர் சரியான விதத்தில் சுரந்து அந்த உணவை நாம் மென்று அதை நொறுக்கி அதில் அது செரிக்கிறதுக்கு இந்த உமிழ்நீரோட கலந்தாதான் அது குளுக்கோஸ், சுக்ரோஸ், மால்டோஸாக மாற ஆரம்பிக்கும். அந்த உமிழ்நீர் சரியாக சுரக்காமல் போய் அந்த உணவு அது மாதிரி கலக்காமல் போகிறதுனால தான் நீரிழிவு, அதாவது சர்க்கரை நோயெல்லாம் அதிகமாக வர ஆரம்பிக்குது. அதெல்லாம் சரிதாங்க. சந்திரன் நம்ம ஜாதகத்தில் நல்லா இல்லைன்னாலே அப்படியே எச்ச துப்பக்கூடிய பழக்கம் நிறைய பேருக்கு இருக்குங்க. நாம் நிறைய பேரை ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம். சந்திரன் சனி பகவானுடன் சேர்ந்து இருக்கக்கூடியவங்க எச்ச துப்பிக்கிட்டே இருப்பாங்க. அதில் இந்த குளத்தங்கரை, ஆத்தங்கரை தண்ணியில் குளிக்கும்போது தண்ணியில் நின்றுக்கிட்டே துப்பின்னு இருப்பாங்க. அதனால் சந்திரன் சனி பகவான் இருக்கும்போது அந்த மாதிரி எச்ச துப்புற பழக்கம் நிறைய பேருக்கு உண்டுங்க. அதே மாதிரி சந்திரன் ராகோட சேர்ந்தாலும் இந்த மாதிரியான குணாதிசயங்கள் எல்லாமே உண்டுங்க. இப்போ பொதுவாக நாம் பார்க்கும்பொழுது சந்திரன்கிறது யார்? சந்திரன் தான் எச்சலுக்குரிய கிரகம், அதாவது உமிழ்நீருக்குரிய கிரகம். அப்போது சந்திரன் தான் நமக்கு எல்லாவற்றுக்கும் உரிய கிரகம். மனசு, நிம்மதி இதெல்லாம் தரக்கூடியவர் சந்திரன் தான். அந்த சந்திர பலத்தை நாம் அதிகப்படுத்துறதுக்கு வெளியிடங்களில், பொது இடங்களில் எச்ச துப்பவே கூடாது. நாம் வெளியிடத்தில், பொது இடத்துல நம்ம எச்ச துப்புறோம் அப்படின்னாலே சந்திரனை சனி பிடிக்கிறார்னு அர்த்தம். இல்லை சந்திரனோட ராகு சேர்ந்துட்டார், கிரகண தோஷம் உண்டாகுது அப்படின்னு அர்த்தம். அதனால் இங்கே எச்ச துப்புனா ஃபைன் போட்டுருவாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு எச்ச துப்பாமல் இருக்கக்கூடாது. இந்த இடத்துல எச்சல் துப்பினால் 7.5 சனி பிடிச்சிரும் அல்லது கிரகண தோஷம் வந்துடும் அப்படின்னு நாம் நினைக்கும் பொழுது நிச்சயமாக வெளி இடங்களில், பொது இடங்களில் எச்சில் துப்பும் பழக்கம் நமக்கு வராது. ஏன்னா முடிந்த வரைக்கும் எச்சிலை, உமிழ்நீரை வீணாக்காமல் இருப்பது ரொம்ப நல்லது. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். சிலெல்லாம் தேவையில்லாமல் அப்படியே துப்பிக்கிட்டே இருப்பாங்க. அதை நாம் தவிர்க்கிறது எப்பொழுதுமே நல்லது. இப்போ சந்திர பலத்தை அதிகரிக்கிறதுக்கு என்ன பண்ணுறது? ஜாதகத்தில் சந்திரன் நீச்சமாக இருக்கார், பாவிகளோட சேர்ந்து உட்கார்ந்துருக்காரு அல்லது மறைஞ்சிருக்காரு, அதுக்கு இந்த பூஜை பண்ணு, இந்த மந்திரம் சொல்லு அப்படிங்கிறது ஒரு விதம். இந்த கோவிலுக்கு போ அப்படிங்கிறது ஒரு விதம். ஆனால் இந்த மாதிரி எச்சிலை பொது இடங்களில் துப்பாத அப்படிங்கிறது ஒரு விதம். அதே மாதிரி நாம் எச்சில் பண்ணிவிட்டு அந்த உணவுப் பொருளை மற்றவங்களுக்கு தரக்கூடாது. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி எச்சில் பண்ணி சிலர்லாம் தண்ணீர் அருந்த மாட்டாங்க. அது ஒரு விதம். இது மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. அதே மாதிரி அடுத்தவங்க உடைமையை நாம் எடுத்து தெரியாதனமாக பயன்படுத்துகிறோம் இல்லைங்களா? அதாவது அவங்களுக்கு தெரியாமல் எடுத்து பயன்படுத்துகிறோமே, அதுவும் எச்சில் துப்புவது போலத்தான். அதனால் சந்திர பலம் நம்முடைய ஜாதகத்தில் அதிகமாகுவதற்கு பொது இடங்களில் நாம் எச்சில் துப்பாமல் இருக்கிறது நல்லது. அது மாதிரி இருப்பதன் மூலமாக சந்திரபலம் நமக்கு அதிகரிக்கும், ஆரோக்கியம் அழகு கூடும், மனசில் நிம்மதி இருக்கும், வரக்கூடிய பெரிய பாதிப்புகள் எல்லாமே விலகி நமக்கு நிச்சயமாக வெற்றியும் கிடைக்குங்க. நெஞ்சிற்கினியவர்களே, சோமவாரம் ஆகிய இன்றைய நாள் சொந்த பந்தங்களுடன் மகிழ்ந்திருக்கும் சந்தோஷமான நாளாக உங்களுக்கு அமையட்டும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம்.